இந்த பிசினஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? என்னாச்சு பார்வதி? ஏன் கண் கலங்கி நின்னுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல பட்டமாக்கா. ஓகே ஃபைன். இதான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி சார். நான் சொன்ன மாதிரியே முடிச்சிருங்க. ஓகே சார். ஓகே. புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. வாங்க டாக்டர். என்ன மேடம், ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு? ஆமா டாக்டர், கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுனால ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். செக்அப் பண்ணிடலாமா? உட்காருங்க. கால்ல வலி இருக்கா? இல்ல டாக்டர். கையில ஏதாவது வலி இருக்கா? எதுவும் இல்ல டாக்டர். தலையில ஏதாவது வலி இருக்கா? இல்ல டாக்டர். நீங்க இவ்ளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் உங்க வில் பவர் தான். தேங்க்யூ டாக்டர். உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காலையிலேயே பார்த்துட்டேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஒரு 2 வாரம் டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க. முடிஞ்சா ஒரு 2 வாரம் ரெஸ்ட் எடுங்க. நான் நினைச்சது முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது டாக்டர். சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு மேல உங்க இஷ்டம். பட்டமா. பெரிய தம்பி, சொல்லுங்க பெரிய தம்பி. பார்வதிங்க ஆசையா அடை சுட்டு எடுத்துக்கிட்டு மேல வந்தா. அப்புறம் பார்த்தா மூஞ்சியை தொங்க போட்டுட்டு வந்து கண் கலங்கி நின்னுட்டு இருந்தா. நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டா. பெரிய தம்பி, சொல்லுங்க. உங்களுக்கும் பார்வதிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் அதுவும் இல்ல. மாமா பசியோட இருக்காரே, அடை சோடா சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு அடை சோடாருதுன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? அதுக்காக என் மேல இப்படி கோவப்படணுமா? மாமா என்ன பார்த்து சின்னதா முக சுழிச்சா கூட அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் என் மேல கோவப்பட்டா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்?
இப்போ என்ன நடந்துச்சு நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான்லாம் ஒன்றும் அழல. நீ அழலையா? அப்ப இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன் மேல கோவப்படக்கூடாதா? உன் மேல எனக்கு அந்த உரிமை கூட கிடையாதா? என்கிட்ட கோவப்பட உங்களுக்கு முழு உரிமை இருக்கு மாமா. ஆனா உங்க கோவத்தை தாங்கிக்கிற சக்தி தான் எனக்கு இல்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை பார்வதி. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதை உன் மேல காமிச்சிட்டேன். அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்ன மாமா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? உனக்கு எப்படி என் கோவத்தை தாங்கிக்கிற சக்தி இல்லையோ அதே மாதிரி உன்னோட கண்ணீரை தாங்கிக்கிற சக்தியும் எனக்கு இல்லை. அழாத. நீங்க என் மேல கோவப்பட்டது இல்லாம சாப்பிடாம பசியோட வேற இருந்தீங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியல. சரி, இப்போ என்ன? நான் இப்போ அந்த அடையை சாப்பிடணும் அதானே? இப்போவே நான் போய் அதை சாப்பிட்றேன், போதுமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க அந்த அடையை சாப்பிட வேண்டாம். இப்போ தானே சொன்னேன் நான் பசியோட இருக்கிறது உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு. அப்புறம் சாப்பிட வேணான்ற? அந்த அடை சூடா ஆறி போயிருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் சோடா செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி, நான் வெயிட் பண்றேன். நீ போய் சூடா எடுத்துட்டு வா, ரொம்ப பசிக்குது. 5 நிமிஷத்துல வந்துடுறேன் மாமா. என்ன பார்வதி, என்ன பண்ற? அடை சொல்றேன் பட்டமாக்கா. அது எனக்கு தெரியுது. அப்ப எதுக்காக என்ன பண்றேன்னு கேட்டீங்க? முதல்ல ஆசை ஆசையா வந்து அடை சுட்டு எடுத்துட்டு போனேன். அப்புறம் பார்த்தா முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு கண் கலங்கிட்டு வந்து நின்ன. அப்புறம் வெளியே போன. நீ போனதுக்கு அப்புறமா உன் மாமா உன்னை தேடி வந்து விசாரிச்சுட்டு போனாரு. இப்போ மறுபடியும் சந்தோஷமா வந்து அடை சுட்டுக்கிட்டு இருக்கியே, என்ன நடக்குது இங்க? எல்லா புருஷ பொண்டாட்டிக்குள்ளயும் என்ன நடக்குமோ அதுதான் இங்கேயும் நடக்குது. ஆமா, முதல்ல சுட்ட அடை என்னாச்சு? இப்ப மறுபடியும் வந்து அடைய சுட்டுக்கிட்டு இருக்க? என் மாமாவுக்காக நான் எத்தனை அடை வேணாலும் சுடுவேன் பட்டமாக்கா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ உன் மாமாக்காக இன்னைக்கு ஃபுல்லா அடை சுட்டுக்கிட்டே இரு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீயாச்சும் உன் மாமாவாச்சு, என்ன ஆள விடுமா? போங்க. இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சது. மாமா அதுக்குள்ள போன் பேசிட்டு இருக்காரே, பக்கத்துல போலாமா வேண்டாமா? ஹலோ, I'll call you back, okay? வா. ஏன் அங்கேயே நின்னுட்ட? நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க, நான் பக்கத்துல வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல மறுபடியும் நீங்க டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்றது? அதான் போன் பேசி முடியற வரைக்கும் பக்கத்துல வர வேண்டான்னு தள்ளியே இருந்தேன். நான் தான் கோவப்பட்டதுக்கு அப்பவே சாரி கேட்டேன்ல, நீ இன்னும் மறக்கலையா? நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன், சும்மா சொன்னேன். நீங்க வாங்க சாப்பிடலாம். என்னாச்சு மாமா? அடை என்ன நெருப்பு மாதிரி இவ்வளவு சூடா இருக்கு, தொட கூட முடியல. சூடா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனா இப்படி நெருப்பு மாதிரி இருந்தா எப்படி சாப்பிடுறது? நீங்க சும்மா சொல்றீங்க. நான் பிளேட்ல போடும்போது இருந்த சூடு இப்போ இருக்காது. கிச்சன்ல இருந்து நீங்க வரதுக்குள்ள சூடு ஆறி இருக்கும். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, நீயே தொட்டு பாரு. உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. இப்ப நான் உங்களுக்கு ஓட்டி விடணும் அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, எனக்கு பசிக்குது, சீக்கிரமா ஊட்டு. சும்மாவே அடை டேஸ்டா தான் இருக்கும். இப்போ உன் விரல் போட்டது ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசாம சாப்பிடுங்க மாமா.
அகிலா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்வதி உன்னை காப்பாத்திட்டா. இன்னைக்கு அந்த பரமசிவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. நீ பரலோகம் போறது கன்ஃபார்ம். என்னடா மச்சான், ஐலாண்டேஸ்வரி மேடம் பயந்து உள்ளே உட்காந்துருக்காங்க போல இருக்கு. தைரியம் இருந்தா வெளியே வந்து பார்க்க சொல்றா. மச்சான், டோர் ஓப்பன் ஆயிருச்சு, ஆனா ஆளு மட்டும் வெளியே வரவே இல்லையே. என்னன்னு போய் பாரு. இந்தா போய் பார்க்கறேன். என்ன மச்சான், கார் நின்னோம், மேடம் இன்னும் கீழே இறங்கி வரவே இல்லை. பயத்துல உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்களோ? இல்ல பயம்தான் போல இருக்கு நம்மளை பார்த்து. மச்சான், டோரை திறந்து பாடுறா. இரு திறக்கிறேன். மச்சான், அம்மா தூக்கலான்னு நினைச்சோம், பையனே வந்து மாட்டிக்கிச்சு. விடவே கூடாது.
அகிலாண்டேஸ்வரிக்கு வெச்ச குறியில ஆதி வந்து மாட்டியிருக்கான். மாட்டின ஆதிய போட்டு தள்ளிட்டு அந்த தகவல் வந்து சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். கிடைச்ச அருமையான வாய்ப்பை போட்டு விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமால உங்களுக்கு? மேடம், அகிலாண்டேஸ்வரி எதிர்பார்த்த நம்ம பசங்க ஆதியை பார்த்ததும் மெர்சல்லாம் ஆகல மேடம். ஆதி ஒத்தாலு தானே நம்ம போட்டு தள்ளிடலான்னு ட்ரை பண்ணிருக்கானுங்க மேடம். ஆனா ஆதி ஒத்தாலா நின்று நம்ம பசங்களை புரட்டி எடுத்து ஓட ஓட விட்டு அடிச்சிருக்காரு மேடம். நம்ம பசங்களாம் ஸ்டீல் பாடி மேடம். அவனுங்க மெர்சலாய் நான் பார்த்ததே இல்லை மேடம். ஆனால் ஆதி போட்ட போடல, அவனுங்க எல்லாம் மெர்சலாய் போய் கிடக்குறானுங்க மேடம். ஆதியை போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை மேடம். ஏய், நீ என்னோட ஆளா இல்ல இந்த ஆதியோட ஆளா? மேடம், நான் எப்பவுமே உங்களால் தான் மேடம், அதில் சந்தேகமே வேண்டாம் மேடம். எதிரியோட பலத்தை சொன்னேன் மேடம். அவன் சொல்றது கரெக்ட் தான் மேடம். ஆதியை மட்டும் இல்ல, ஆதி இருக்கிற வரைக்கும் அகிலாண்டேஸ்வரி கூட ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. வாய்க்கிழி ஆதி புராணம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. என் எதிரில நிக்காதீங்க, கிளம்புங்க. இந்த தடவையும் அகிலாண்டேஸ்வரி மிஸ் ஆயிட்டா. விட மாட்டேன்.